ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே சமையல். இன்றைக்கி நான் பாசிப்பருப்பை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் அரை கப் போல் பாசிப்பருப்பை எடுத்துக்கிறேன். இதை ஒரு கடாயில் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இது கரிஞ்சிடும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பருப்பு கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இது இன்னமும் நல்லா மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது நம்மளுடைய பருப்பு எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ இதை தண்ணியில் போட்டு ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வாஷ் பண்ண பருப்பை ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேக வச்சுக்கலாம். இதை குக்கர்லலாம் வேக வைக்க வேண்டாம். குக்கரில் வேக வச்சிங்க அப்படின்னா இது சீக்கிரமாக வெந்துடக்கூடிய பருப்புன்றதுனால ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நம்ம குக்கரில் வேக வைக்காமல் இப்படி திறந்தே வேக வச்சுக்கலாம். குக்கரில் வேக வச்சிங்கன்னா இந்த ஸ்வீட் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் திறந்து விட்டு வேக வைக்கும் போதும் நம்ம ஸ்வீட் சாப்பிடும் போதும் நடுவில் அந்த பருப்புங்க மாட்டும் போதும் இந்த ஸ்வீட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் திறந்து விட்டு வேக விடுங்க. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு பருப்பை எடுத்து நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா அழுந்தி இருக்கணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு கையில் எடுத்தோன்னு நல்லா நசுங்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகல் பதம் தேவை கிடையாது. வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ நான் ஒரு கப் போல் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில் அரை கப் போல் தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டி இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம கடாயில் கொஞ்சம் போல் நெய் விட்டு முந்திரியையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அடுத்தது இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டு இந்த ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். இது 1/4 கப் போல் ரவை. இதுவும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இது கூடவே நம்ம அரை கப் போல் தேங்காவை துருவி வச்சுருக்குறோம். இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இதை நீங்கள் வறுக்கும் போதவே இது நல்ல ஒரு வாசனை வரும். இந்த ஸ்வீட்டு இந்த தேங்காவும் இந்த ரவையும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய தேங்காவும் இந்த ரவையும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பருப்பையும் அதில் போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பருப்பில் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம இந்த வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா ஃபுல்லாக வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது இது தண்ணியாக இருக்கும். இது நல்லா வேக வேக நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடும். இதை நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிக்குது. இது இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வற்றணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வற்றி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய முந்திரி பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இது ஆனதுக்கப்புறமா இன்னும் நல்லா திக்காகும். இப்போது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அவ்வளோதான், நம்மளுடைய சிறு பருப்பு ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.